ஹாய் கைஸ். பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்கூல் படிக்கிற டைம்லேருந்து இப்போ வரைக்கும் எனக்கு ஒரே ஒரு டவுட்டு. ஒரு நாள் வரலாறு பாடத்தில் ஒரு எக்ஸாம் வச்சார் எங்களோட வரலாறு பாட சார். அதில் 2 கேள்வி வந்துச்சு. முதலாவது கேள்வி என்னென்னா, சீன பெருஞ்சுவரை போட்டு இது எங்கே அமைந்துள்ளது அப்படின்ட்டு கேட்டிருந்தாங்க. அதுக்கு நான் சீனாவில் அமைந்துள்ளதுன்னு எழுதினேன். அந்த மார்க்ஸ் சரி. 2வது கேள்வி, சீகிரியாவை போட்டு அது எங்கே அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நான் இலங்கையில் அமைந்துள்ளதுன்னு எழுதினேன். ஆனால் அதை கேள்வி போல், அதுக்கு நான் எழுதின விட போல். ஆனால் எனக்கு ஒன்று புரியவே இல்லை. 2 கேள்வியும் ஒரே மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. அதே சீனாவில் அமைஞ்சிருக்கு, சீகிரியா இலங்கையில் அமைஞ்சிருக்கு. நான் வீட்டை வந்தேன்னு திரும்பி சீகிரியா எடுத்து செக் பண்ணேன். எனக்கு டவுட்டில் அது இலங்கையில் தான் இருக்கா இல்லாட்டி வேறு எங்கேயாவது இருக்கா அப்படின்னு சொல்லி எனக்கு தான் மறந்துட்டார். அது உண்மையிலேயே இலங்கையில் தான் இருக்கு. ஆனால் ஏன் அதுக்கு அவர் மேலே உள்ளதுக்கு சரி போட்டார், கீழே உள்ளதுக்கு புல போட்டார், எனக்கு இன்றைக்கு வரைக்கும் விளங்குது இல்லை. ஒருவேளை அவர் கேள்வி கேட்டது போலையா, இல்லாட்டி அதை நான் விளங்கிக்கிட்டது போலையா எனக்கு தெரியும். ஆனால் உண்மையிலேயே அது இலங்கையில் தான் அமைஞ்சிருக்கு. எந்த ஊரில் அமைஞ்சிருக்குன்னு கேட்டதுனாலும் எழுதியிருப்பேன், எந்த மாவட்டத்தில் அமைஞ்சிருக்குன்னு கேட்டாலும் எழுதியிருப்பேன், இல்லை எந்த மாகாணத்தில் அமைஞ்சிருக்குன்னு கேட்டிருந்தாலும் எழுதியிருப்பேன். எங்கே அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லி மொட்டையாக கேட்டால் நான் இலங்கையில் அமைந்துள்ளதுன்னு எழுதியிருந்தேன். இப்போ சொல்லுங்கள், கல்வி முறை சிஸ்டம் போலையா, இல்லை படிக்க வந்த மாணவர்களை கல்வி முறையை சிஸ்டத்தை உருவாக்கி நமக்கு விளங்கிக்கிட்ட முறை போலையா? சத்தியமாக தெரியா. அன்றைக்கி எக்ஸாமில் ஃபெயிலாகின நாங்கள் தான். இன்றைக்கி ஓ லெவல் ஏ லெவல் எழுதாமல் ஃபெயிலாகின எத்தனையோ பேர் இங்கே மேனேஜராகவும் சூப்பர்வைசராகவும் இருக்கும். ஆனால் இவங்க எதை வச்சு எங்கெல்லாம் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தாங்கன்னு இன்றைக்கு வரைக்கும் எங்களுக்கு தெரியும். வெல் சிஸ்டம்.